செக்ரட்டரியேட் வாசல்ல உள்ள போக விட மாட்டாங்க. நான் நிப்பேன். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கூட்டு போவாரு. 30 வருஷம் 6 தேர்தல்ல தோத்தாலும் நீதான் அவனுக்கு தெரியுமில்ல எந்த தேர்தல் நம்ம ஜெயிச்சோம். இப்ப அப்ப நினைப்பேன் இதுக்குள்ள நம்ம காரெல்லாம் போக மாட்டோம்னு நினைச்சேன். அந்த ஆண்டவன் பத்தியா நம்மளை கொண்டு போய் உள்ள விட்டுருக்கான். அசம்பிளியில விட்டு நம்ம சேலம் மேற்கு மக்களுக்காக பேச வச்சிருக்கிறான். சும்மா இன்னைக்கு வந்து கட்சி ஆரம்பிச்சு நான் அதை பண்றேன்னா அதுதான் சக்சஸ் இல்லப்பா. இந்த இயக்கம் இருக்குன்னா கட்சி, இந்த கட்சியே தான் என் வாழ்க்கைன்னு பாட்டாளி மொழியா வாழ்க்கைன்னு 35 வருஷமா இருக்கிறேன். மக்கள் திருப்பணி தான். ஆமா, அது திருப்பணி தான். மக்கள் திருப்பணி மக்கள் தான். எம்எல்ஏ ஹாஸ்டலுக்குள்ள வரக்கூடாது. அண்ணன் நம்ம எங்க அண்ணன்லாம் இருப்பாங்க இங்க, அவங்க கூட வருவோம். இப்ப கடைசி நான் இறைவன் பார்த்து நமக்கு இங்க வீடு கொடுத்துருக்கான். இறைவன் கொடுத்த ஒரு பக்கம் சேலம் மேற்கு மக்கள் கொடுத்தாங்க சொல்லுவோம். சேலம் மேற்கு மக்கள் இந்த பாட்டாளி மக்கள் விஷயம் கொடுத்துருக்கு. எதையுமே நீங்க தலைக்கு மேல எடுத்துட்டு போறதில்ல, எல்லாத்தையுமே வந்து சிம்பிளா எடுத்துக்கிறீங்க. அப்படி இல்லப்பா. ஏப்பா தலைக்கு மேல கர்வம் கொள்ள மனுஷெல்லாம் வாழ முடியாது. கர்வம்னா மனிதனை அழிச்சிடும். நம்ம நீ எந்த நிலையில இருந்தாலும் நான் என் மனசு சொல்லிக்கிறது அருளுடா நீ வாதியார்ட்ட. விஜய் கட்சி ஆரம்பிச்சாப்ல எலெக்ஷன்ல நின்ன ஜெயிச்செல்லாம் நினைக்கிறாங்க, அதெல்லாம் கஷ்டம். நம்ம ஏன்பா நான் என்ன சொல்றேன், யார பத்தி சொல்ல விரும்பலப்பா. எத்தனை எலெக்ஷன்? எம்எல்ஏ எம்பி என்ன? எம்எல்ஏ 3 தடவை மேயர். ஓகேங்கண்ணா. 1 தடவை எம்பி. ஓகேண்ணா. 3 முறை எம்எல்ஏ. இன்னைக்கு இப்ப வந்து எம்எல்ஏ இப்ப 4வது முறை நின்று ஜெயிச்சிருக்கீங்க. சூப்பர்ண்ணா. இனிமேல் ஃபுல்லா உங்களுக்கு சக்சஸ் தானா? சேலத்தில் தெரியாத இன்னைக்கு கூட கார்ல வருது, ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணா. இப்படிக்கு சன் டிவில சுகமாறன் இல்ல, ஜவஹர் சேனல்ல இருந்து ஜவஹர் சிங்கம் வீடியோ எடுத்துட்டு கோபி அண்ணா ஹாய் சொல்லுங்க.